கனடா நாட்டுக்கு இந்த விசிட்டர் விசாவில் சென்ற பலர் அங்கே நிரந்தரமாக அல்லது சட்ட ரீதியாக ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. இந்த சட்ட ரீதியான வேலையை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே LMIA என்கின்ற ஒரு அங்கீகார சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். அந்த சான்றிதழை பெறுவதிலே இலங்கையை போன்ற மற்றும் இலங்கையை அண்மித்திருக்கின்ற நாடுகளை சேர்ந்த மக்கள் குறிப்பாக இந்த விசிட்டர் விசாவிலே சென்ற மிக பெருமளவான தமிழர்கள் இந்த LMIA என்கின்ற அந்த அத்தாட்சிப்படுத்தல் சான்றிதழை அல்லது அந்த ஆவணத்தை பெறுவதிலே பல மோசடிகளை சந்திக்கின்றார்கள். பல மோசடியாளர்களால் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்ற விடயம் தற்போது வெளியாகி இருக்கின்ற தகவலாக இருக்கின்றது. இவ்வாறான மோசடிக்காரர்களிடமிருந்து குறிப்பாக அந்த விசிட்டர் விசாவிலே சென்ற தமிழர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக இங்கே எங்களுடைய தளத்திற்கு சிலர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த விடயத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த பதிவு வழங்கப்படுகின்றது. இங்கே எவ்வாறான மோசடிகள் இடம்பெறுகின்றன, அந்த LMIA என்கின்ற அந்த அங்கீகார சான்றிதழ் எவ்வளவு முக்கியமானது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் லேட்டஸ்ட். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த விசிட்டர் விசாவிலே கனடாவுக்கு சென்ற பலர் அங்கே நிரந்தரமாக தங்களுக்கு ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதிலே மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. ஏனென்றால் இந்த விசிட்டர் விசாவில் சென்ற பலருடைய பிரதானமான நோக்கம் அங்கே நிரந்தரமாக தங்குவது மற்றும் அங்கே தமக்கான ஒரு வேலை வாய்ப்பை அமைத்துக் கொள்வது மட்டும்தான். இந்த நிலைமையிலே அவர்கள் அங்கே ஒரு சட்ட ரீதியான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த LMIA என்கின்ற லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்ற இந்த தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீட்டு ஆவணம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆவணத்தை பெற்றிருந்தால் மட்டுமே ஒரு சட்ட ரீதியான ஒரு வேலையை அங்கே செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த விசிட்டர் விசாவிலே சென்றவர்கள் அங்கே பணியாற்றுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. அங்கே அவர்கள் பணியாற்ற வேண்டுமாக இருந்தால், சட்ட ரீதியாக ஒரு தொழிலை தேடிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த LMIA என்கின்ற அந்த ஆவணத்தை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இந்த ஆவணத்தை பெறுகிற தேவை குறிப்பாக இந்த இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து சென்ற இந்த விசிட்டர் விசாவிலே சென்ற மக்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய பிரதான இலக்கு அங்கே ஒரு தொழில் வாய்ப்பை தேடிக்கொள்வதாக இருக்கின்ற நிலைமையிலே, அதனாலே இந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த விசிட்டர் விசாவிலே சென்ற மக்கள் மோசடிக்காரர்களுடைய கைகளிலே சிக்கி மிக பெருமளவு பணத்தை இழந்து வருவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த LMIA என்கின்ற அந்த ஆவணத்தை பெற்றுக் கொடுப்பதாக பல முகவர்கள் பல்வேறு வழிகளூடாக விளம்பரங்களை செய்வதாகவும், இந்த விளம்பரங்களை நம்பி கிட்டத்தட்ட 25,000 வரையில் கனேடியன் டாலர்களை செலவிட்டு பல தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அல்லது கனடாவில் இருக்கின்ற சில எங்களோடு நெருங்கியவர்கள் குறிப்பிட்ட விடயங்களின் அடிப்படையில் இது கூறப்படுகின்றது. 25,000 கனேடியன் டாலர் வரையிலே இந்த இவ்வாறான மோசடிக்காரர்களிடம் கொடுத்து தமிழர்கள் பலர் ஏமாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த LMIA என்கின்ற அந்த சட்ட ரீதியான ஆவணத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய அல்லது கனடாவில் வாழ்கின்ற யாராவது நிபுணத்துவம் உள்ள அல்லது இந்த விடயம் தொடர்பாக அறிந்த உங்களுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்கள் அல்லது நண்பர்களுடைய நண்பர்கள் என்று நெருக்கமானவர்களை இந்த நிதியை எதிர்பாராமல் வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடியவர்களை அணுகி இந்த ஆவணத்தை சட்ட ரீதியாக பெற்று சட்ட ரீதியாக ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்றுதான் இந்த கருத்தை இந்த தளத்திலே சொல்ல வேண்டும் என்று விரும்பியவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் விசிட்டர் விசாவிலே கனடாவுக்கு சென்றிருந்தாலும் எங்களுடையவர்கள்
இங்கே அவர்கள் பெருமளவு நிதியை செலவிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விமான சீட்டு மற்றும் இங்குள்ள பிரச்சனைகள் தீர்ப்பு போன்ற நிறைய நெருக்கடிகளை, நிறைய பண செலவை சந்தித்திருக்கின்ற ஒரு சூழலிலே அங்கே அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எதிர்பார்த்து சென்றிருக்கின்ற ஒரு சூழலிலே அங்கேயும் மோசடிக்காரர்களிடம் சிக்கி மிக பெருமளவு நிதியை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, இந்த பதிவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.